ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. இரவு 10:37 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சதயம். இரவு 8:58 பின்பு பூரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராட்சம நட்சத்திரங்கள் பூஷம், ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அல்லது அதிகபட்ச ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேலான சிந்தனைகள் உருவாகும். மாங்கல்ய அதாவது திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய, மனம் விரும்பிய வரன் அமையக்கூடிய, பொதுவாகவே திருமண வயசில் உள்ள ஆண்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த நல்லதொரு மணப்பெண் அமையக்கூடிய அல்லது வருங்கால மனைவியை அடையாளம் காணக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கௌசி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அசுப பலன் இல்லாத நாள். பொதுவாகவே வரவுகளும் உறவுகளும் வலிமையாக அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. மிகுந்த வருமானம் அப்படிங்கிறத விட தகுந்த நேரத்தில் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, உகந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் திரிசூலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான நலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய நாள். பொதுவாகவே பந்தங்களும் சொந்தங்களும் பாசம் காட்டக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிகுதியாகக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முத்தாரம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாள். அதாவது ராசி அதிபதி கடக ராசியில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த கால கனவுகள் நிறைவேறக்கூடிய,
உயர்ந்த பதவி, அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, அதே உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கான நிதானமும் உங்களுக்கு தேவையான நிம்மதியும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகாகாளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாள். உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துல கூட உங்களுக்கு முன்னேற்றமான வரவேற்புகள் கிடைக்கக்கூடிய, சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயன் தரும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுவாமி வெங்கடேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் அமையக்கூடிய நாள். உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய, கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிடப் பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுய புத்தியோடு செயல்பட்டு பய உணர்வை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சாய்பாபா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்மானம் மிகுதியாக கூடிய நாள். உங்களுக்கான வளமும் உடல் ரீதியான வகையில் நலமும் தொழில் ரீதியான வகையில் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திருமூலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முனைப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய, இல்லத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைப்பிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய, அரசாங்க வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் விட்டு பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அகதீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் பலிதமாக கூடிய நாள். உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும், பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக தன வரவை அதிகப்படுத்திக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.